வணக்கம். நான் உங்கள் மாதவரம் சித்ரா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 108 தொகுதிகளை நம்ம வின் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெரிய வெற்றி அப்படிதான் அப்படின்னாலும், நம்ம வெற்றி பெற்றிருக்கிறது 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க இந்த மாதிரி ஒரு தோல்வியை அவங்களால ஜீர்ணிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே 2 திராவிட கட்சிகளுக்கு நடுவில் மட்டும்தான் போட்டி இருந்துகிட்டு இருந்துச்சு. இவங்ககிட்ட அவங்க தோற்று போவாங்க, அவங்கக்கிட்ட இவங்க தோற்று போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு பழகி போச்சு. ஆனால் நம்மக்கிட்ட தோற்று போன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கள ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க இந்த டைமில் அவங்க என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் நடந்துக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நமது நிர்வாகிகள் தயவு செஞ்சு சொல்கிறேன், பொறுமை காக்கவும். நம்ம தளபதி சொன்னது தான், உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம 3 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான பலன் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த விஷயங்கள் வரும்போது, ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்றதுக்காக அவங்கள போய் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம், எந்த மீடியாவில் போயோ எதுவுமே நம்ம பண்ண வேணாம். நம்ம பாட்டு நம்ம வழியில் போயிட்டே இருப்போம். இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க தான் நம்மளை எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய விமர்சனங்கள்லாம் நம்ம மேலே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். நாங்கள் தற்கூரி இல்லை, நாங்கள் பால்வாடி கட்சி இல்லை அப்படின்றத நம்ம நிரூபிச்சிருக்கோம். ஆனால் நம்ம நிரூபித்தது இதோட நிற்காம இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், நாங்கள் தற்கூரி இல்லைப்பா, நாங்கள் பால்வாடி கட்சி இல்லைப்பா, நாங்கள் உங்களை எதிர்த்து மக்கள் ஆதரவு பெற்று வந்திருக்க ஒரு கட்சி, நாங்கள் மக்களுக்கு எப்படி நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்றத காட்ட வந்த கட்சி அப்படின்னு நம்ம நடந்துக்கணும். இனிமே தான் நம்மளோட நடவடிக்கைகள், நம்மளோட செய்கைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும், மக்களுக்கானதாக இருக்கணும். எந்த தவறான விஷயங்களும், எந்த தவறான தகவல்களையும், எந்த ஒரு சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த விஷயத்தை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். தயவு செஞ்சு நமது நிர்வாகிகள் நமக்கு ஒத்துழைப்பு தந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு இவ்வளோ பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்கோம். அந்த வெற்றியை நம்ம நிலைக்க வச்சு, அந்த வெற்றியை நம்ம காலமாக அதை நம்ம கொண்டு போகணும். இந்த 5 வருஷம் மட்டும் இல்லாமல் அடுத்து வர 5 வருஷமும் நம்மளே தான் தக்க வச்சுக்கணும். அப்படின்னா நம்மளோட செய்கை தான், நம்மளோட விஷயங்கள் தான் அதை முன்னிறுத்தி இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நமது கழக நிர்வாகிகள், நமது தொண்டர்கள் எல்லாருமே பொறுமையை காத்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. எல்லாரையுமே மன்னிச்சு விட்டுருங்க. நம்மளை பண்ணதெல்லாம் அவங்க பண்ணணும் அவசியமே கிடையாது. அதனால் மேன்மக்கள் என்றைக்கும் மேன்மக்கள், நம்ம மேன்மக்கள் தான். நம்ம அதே மாதிரி நடந்துப்போம். நன்றி.